ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ரெகுலராக. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடியில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜஸ் வந்து நம்ம நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபார் சிஎஸ்சி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்கலாம். டாப் 25 காலேஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணால் பார்க்க போகிறோம், சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மொத்தம் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 25 காலேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு வந்து காலேஜ் நேமு, அதுக்கப்புறம் அது எந்த ரீஜனில் இருக்குது, என்ன கோர்ஸுங்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸு, அதோட கவுன்சிலிங் கோடு என்ன, இது மூணையுமே நம்ம என்ன தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் நம்ம எதை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1. செகண்ட் ஆப்ஷனில் எம்ஐடி கேம்பஸை நம்ம வைக்கலாம், சரியா? நேற்றுக்கு தான் எம்ஐடி கேம்பஸோட ரிவ்யூ வீடியோ நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம், சரியா? அதை நல்லபடியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாகவே போட்டிருப்போம் அந்த வீடியோவில். அதை நீங்கள் பார்க்க அப்படின்னா, இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். கவுன்சிலிங் கோட் நம்பர் 4. இதில் தேர்ட் ஆப்ஷனில் பிஎஸ்டி, அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், சரியா? பிஎஸ்ஜி 2006 கவுன்சிலிங் கோடு வந்து 2006 தேர்ட் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷனில் அதாவது பிஎஸ்ஜி ஏன் வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்கல அப்படின்னா, பிஎஸ்சி வந்து எஸ்எஸ்ல தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, நார்மல் கோர்ஸ் வந்து கிடையாது, சரியா? அப்போ எஸ்எஸ்ன்னு சொல்லும் போது ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பிஎஸ்சியை வந்து கொடுக்காமல் இருக்கிறோம். அதனால் நீங்கள் பிஎஸ்சி உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எஸ்எஸ்ல தான் இருக்குது. எஸ்எஸ்ங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபீஸை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் நான் பிஎஸ்சியில் தான் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பிளேஸில் எஸ்எஸ்என் காலேஜ் சென்னை 13-15 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் 2007 கவுன்சிலிங் கோடு. தியாகராஜர் காலேஜ் மதுரை 5008. ஜிசிடி, சரியா, கோயம்புத்தூர் 2005. குமரகுரு 27-12 கவுன்சிலிங் கோடு 7th பிளேஸில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்கடேஸ்வரா, சரியா, 12-19 கவுன்சிலிங் கோடு சென்னையில் இருக்குது. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது ஆர்இசின்னு சொல்லுவோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 12-11. ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ், சென்னை ரீஜியனில் தவிர்க்க முடியாத காலேஜ் நம்ம சொல்லும் போது, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எம்ஐடிக்கு அப்புறம் ஒரு பெரிய காலேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ராஜலட்சுமியாக தான் இருக்கும். அதனால் அதை கொடுக்கலாம். 12-11. பிஎஸ்ஜி ஐடி, அதாவது ஐடெக் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இதோட கவுன்சில் கோடு 23-77, சரியா? இந்த காலேஜோட ரிவ்யூ வந்து கொஞ்சம் கூடிய விரைவில் நம்ம என்னாச்சு போடலாம், சரியா? ஆனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பன்னாரி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குது 27-02. அதுக்கப்புறம் எஸ்கேசிஇடி, சரியா, கோயம்புத்தூரில் இருக்குது 27-18 கவுன்சிலிங் கோடு. சிஐடி சென்னை, சிஐடி சென்னை எதுக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அதை வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, சரியா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வரோம். ஆனால் நமக்கு அது விருப்பம் இல்லை தான். ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகிறாங்க சிஐடி சென்னையில். நீங்கள் ஃபீஸை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, எங்களுக்கு வந்து அந்த காலேஜில் தான் சார் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் சிஐடி சென்னை வந்து கொடுக்கலாம். 13-99 கவுன்சிலிங் கோடு. கவர்மெண்ட் காலேஜ் சேலம் 26-15. இங்கே பிளேஸ்மெண்ட்டை பற்றி பிரச்சனையே இல்லை. எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான், அங்கே பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம ஒரி பண்ணுறது இல்லையோ, அதே மாதிரி தான் இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் சேலம் இருக்குது பாருங்கள். இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ் 26-15. இங்கேயும் பிளேஸ்மெண்ட் நல்லா தான் இருக்குது, அதனால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்எம்கே, சரியா, சென்னையில் இருக்குது 11-13. ஆர்எம்டி சென்னையில் இருக்குது 11-12. அதுக்கப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்குது 27-11. சாய்ராம், சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ் இங்கேயும். ஆனால் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரியா? சாய்ராம் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். 14-19. பனிமலர்னு சொன்னாவே ஒரு விஷயம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பசங்களுக்குள்ளே ஒரு அது மனசில் பதிஞ்சிச்சு. இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நல்லது தான். 12-10, சரியா? அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 13-17. சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, சரியா? ரொம்ப லோ ஃபீஸில் தான் இருக்குது. சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் இருக்குது. உங்களுக்கு அந்த காலேஜோட என்கொயரிஸ் வந்து வேணும், அதை பற்றின ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்து லோயலா ஐகாம்
லோயலா ஐகேம் வந்து பார்த்தீங்கன்னா 1450 சரியா. நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் லோயலா ஐகேம் 1450 கவுன்சிலிங் கோடு. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூர் கேம்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேம்பஸ். 20 25 இந்த கேம்பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம்பஸ். பிளேஸ்மெண்ட் பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி 6673 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேம்பஸ். இதுவும் நல்லபடியாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் நீங்கள் கொடுக்கலாம். 2673 கற்பகம் சரியா. 2710 கற்பகத்தில் 2 கேம்பஸ் இருக்குது. அந்த 2 கேம்பஸில் ரொம்ப முக்கியமான கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2710 ராமகிருஷ்ணா கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2719 சிஎஸ்சி சரியா எடுக்கலாம். இந்த காலேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜஸ் சரியா. பிளேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.